வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான சொரக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல சொரக்காயில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த சொரக்காயை இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸா இருந்தால் தான் இந்த பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த பொரியல் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வெங்காயம் வேணும். பெரிய வெங்காயத்தையும் இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க சொரக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ சொரக்காய் சேர்த்துறதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க சொரக்காயை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த சொரக்காயும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா வெங்காயத்தோடு இது வதங்கட்டும். சொரக்காயை வேக வைக்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ சொரக்காயை வேக வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ சொரக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் சேர்த்து ட்ரையாக நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக கடலையை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொரக்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக கொஞ்சம் தெரியும். அதை வச்சே நம்ம பார்த்தோன்னா சொரக்காய் இன்னும் வேகணுன்றது தெரியும். திருப்பி நம்ம மூடி வச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட சொரக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தோடு நம்ம சொரக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி இது மாதிரி வேக வச்சோன்னா இன்னும் சுவை நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இது மாதிரி கடாயில் வேக வச்சு பொரியல் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சொரக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே செய்யுங்க. ஏன்னா தண்ணி பதம் இல்லாமல் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பச்சை வேர்க்கடலை பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை கடைசியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த வேர்க்கடலை அரைச்சிருக்கதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், ரொம்ப சுலபமான, பார்க்குறதுக்கே எவ்வளோ சுவையாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இது நம்ம சாதத்துக்கு ரசம் சாம்பார் எதுவும் செய்யாமல் இந்த பொரியல் மட்டும் செஞ்சு நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நாளில் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.